அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்டேட்ன்றதை எல்லாரும் நீங்கள் தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்குமே மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் 3 முக்கியமான அறிவிப்புகளாகவும் திடீர் மாற்றங்களாகவும் திடீர் அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 3 திடீர் அறிவிப்புகளையும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க முடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள், உங்களுடைய ரேஷன் கார்டு மூலம் வழங்கக்கூடிய மானிய விலையில் வாங்கக்கூடிய அனைத்து ரேஷன் பொருட்களும் இனிமேல் வாங்க முடியாது. முழுமையாக ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும், முழுமையாகவே செயலிழந்து விடும் என்ற அறிவிப்புகள் மத்திய அரசிடமிருந்து கொடுத்துருக்குறாங்க. புதிய விதிமுறைகளாகவும் அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன புதிய மாற்றங்கள், புதிய விதிமுறைகள், திடீர் மாற்றங்கள், திடீர் அறிவிப்புகள், ஏன் இது கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுவும் குறிப்பாக வறுமை கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்குமே நடுத்தர குடும்பத்திற்காகவுமே இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான அவசியம் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணலும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். இங்க தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. திடீர் அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க. 2025ஆம் ஆண்டு இறுதியில் அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றங்கள் ஜனவரி மாதமிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்குங்க. இதற்கான புதிய திடீர் மாற்றங்கள் கொண்டு வந்ததற்கான திடீர் அறிவிப்புகள் கொண்டு வந்ததற்கான புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, போலியான ரேஷன் அட்டைகளை நீக்குவதற்கும் அதன் மூலம் வாங்கக்கூடிய சலுகைகள் முழுமையாக ஏழை எளிய மக்கள் பெறணும் அப்படின்றதுக்காகவும், அதே போல அரசு வழங்கக்கூடிய முழு சலுகைகளும் உறுதி செய்யும் அப்படின்றதுக்காகவும் ஸோ இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக முக்கியமாக போலியான ரேஷன் அட்டைகளை நீக்குவதற்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ரேஷன் கடைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஓகேங்களா, கைரேகை பதியாமல் இருக்கிறது, ஆதார் அப்டேட்டில் இருக்கா இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காகவும் இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னமும் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ஏன் எதனாலன்றதையும் சொல்கிறாங்க பாருங்கள். ரேஷன் கடைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், போலியான அட்டைகளை நீக்குவதற்காகவும், ஒரே நபருக்கு பல அட்டைகள் இருப்பதை தவிர்ப்பதற்காகவும், அதே போல் தவறான வருமான விவரங்களை காட்டி அரசு சலுகைகள் தகுதியற்றவர்கள் வாங்கி பயனடைவதையும் அதை தடுக்கப்படுவதற்காகவும், ஏழை எளிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க, இது எல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் 2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட சுமார் 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் அடையாளம் காணப்பட்டிருக்குங்க. இது ஆண்டுக்கு ரூபாய் 20,000 கோடி வரை இழப்பீடு ஏற்படுத்தியதாகவும், அதை உடனே தற்போது கண்டறியப்பட்டு முழுமையாகவே அந்த 20,000, அது 3 கோடி போலியான அட்டைகளை நீக்கி அந்த 20,000 கோடி ரூபாயை மீண்டும் மீட்டெடுத்துக்கிறாங்க. ஸோ அதே போல் இது எல்லாமே சரி செய்யணும் அப்படின்றதுக்காகவும் அரசு இனிமேல் டிஜிட்டல் இந்தியாவும் மாறப்போகுது. அதே போல் இந்த புதிய விதிமுறைகள் உருவாக்கியிருக்காங்க. இதனால் உணவு விநியோகத்தை 100% வெளிப்படைத்தன்மையாக்கி ஊழலை குறைக்கும், மேலும் சுற்றுச்சூழல் முறைகளை ஊக்குவிக்கும் என்பதனால இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த முக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய விதிகளில் பல அம்சங்களில் உள்ளடக்கியிருக்குங்க. அதில் முதலாவதாக இகேஒய்சி பண்ணணும், அது கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் மூலம் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இது போலியான ரேஷன் அட்டைகளை அகற்ற உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இரண்டாவதா ஆதார் இணைப்பு கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். அதே போல இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் மார்ச்
26 மார்ச் 31க்குள்ள இது செஞ்சு முடிக்கணும். அப்படி செஞ்சு முடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் என்ற உறுதியும் சொல்லியிருக்கிறாங்க. 3வதாக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 28 மாநிலங்கள்ல 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் உங்களுடைய ரேஷன் கார்டு வைத்து மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்ற உறுதியும் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல உங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட் இங்கே கொடுத்துருக்காங்க. இனிமேல் தமிழ்நாட்டிலையும் சில மாநிலங்களில் ரேஷன் கடைகள் என்னும்போது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். இது ரேஷன் விநியோகத்தில் ஊழலை தடுக்கும் என்ற உறுதியும் அளிச்சிருக்காங்க. அந்த சில மாநிலங்களில் தமிழ்நாடும் இருக்குங்க. ஸோ அதனால் இனிமே பயப்பட தேவையில்லை. எல்லாரும் இந்த அப்டேட்டை முடிச்சுக்கோங்க. அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள மிக மிக முக்கியமான அப்டேட்டுங்க. கட்டாயம் இதை பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும். அதற்கு நீங்கள் வழிவகுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.